Hello friends, welcome to Sumathi's Kitchen. வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இப்போ இங்க தோசை மாவு கரைச்சு வச்சிருக்கேன். இது பாருங்க நல்ல இட்லி மாவு பதத்துக்கு நல்ல கெட்டியா இருக்கு. இது என்ன செய்ய போறேன்னா பணியாரம் நம்ம சாதாரணமா பணியாரம் பண்றோம் பாருங்க. அதுதான் பிள்ளைங்களுக்காக ஒரு சிம்பிளா பண்றது. இதுக்கு தேவையானது 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, கொஞ்சமா வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி ஒரு 1/4 டீஸ்பூன், பச்சை மிளகாய் தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு காரம் பிடிக்கணும் தவிர்த்தரலாம். அப்புறமா இதில் உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகள் ஒருவேளை பிள்ளைங்க காய்கறிகள் சாப்பிட்டுதுங்கன்னா நைஸாக கேரட், கேப்சிகம், கேபேஜ் இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணி போடலாம். இப்போ இங்கே எண்ணெய் சூடாயிட்ருக்கு. இப்போ இதில் கடுகு உளுத்தம் தாளிச்சிக்கலாம். வச்சுக்க வெங்காயம் இதெல்லாம் போட்டுப்போம். வெங்காயம் ஓரளவுக்கு இந்த மாதிரி வதங்கிட்டு இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் இருக்கும். இப்போ இந்த வெங்காயத்தை எடுத்து அப்படியே இந்த மாவில் கொட்டிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவில் உப்பு இருக்குது ஏற்கனவே. இது அம்மா வீட்டில் பணியாரம்னு சொல்லுவோம், ஹஸ்பண்ட் வீட்டில் முக்குளியம் வாங்க. இதுக்குன்னு தனியாக நம்ம மாவு அரைச்சி பண்ணுவோம். அது இன்னும் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் டிப்பிக்கில் எப்படி பண்ணுறதுன்னு. இது இப்போ காலையில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்காக செய்யக்கூடிய ஒரு இது. இந்த பாருங்கள் மாவோட கன்சிஸ்டன்சி இவ்வளோ திக்காக இருக்கணும். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் அப்படியே உள்ள பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். வாரந்தோறும் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு சேரும். அதே சமயம் இங்கே இந்த பனியார சட்டி சூடாயிட்ருக்கு. எல்லாத்துலேயும் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க. அப்படியே மாவு எடுத்து ஒவ்வொரு இதுலேயும் ஊற்றிக்கோங்க. இதை மூடி வச்சுருங்க. இதை திறந்து பார்க்கலாம். இதை அப்படியே எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ அந்த பக்கமும் திருப்பியாச்சு. இது மறுபடியும் அந்த சைடும் ஒரு நிமிஷம் வெந்தால் போதும், மூட வேண்டாம். அதுக்கு இப்போ அந்த சைடு வெந்திருக்கும். திருப்பி பார்க்கலாம். வெந்துருச்சு. ஸோ இப்போ எடுத்து தனியாக எல்லாத்துலேயும் போட்டுக்கோங்க. அது மாதிரி எல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்போ டேஸ்டியான 3 நிமிஷத்தில் செஞ்ச குழிப்பணியாரம் ரெடி. குழந்தைங்களுக்கானது ரொம்ப ஈஸியானது. இப்போ இதுக்கு இதோட ஹெல்த்தியாக நீங்கள் தேங்காய் சட்னி, கேரட் சட்னி ஏற்கனவே நான் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். ஹெல்த்தியாக அது இதோட தொட்டு கொடுக்கலாம். இல்லைன்னா டொமேட்டோ கெச்சப் செஞ்சு பாருங்க. உங்கள் குழந்தைங்களுக்கும் பிடிச்சதுன்னா மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை கொடுங்க. நன்றி, வணக்கம்.